அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம ட்ரிபிள் இன்டகிரேஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 3 ஸ்கொயர் யூசிங் ட்ரிபிள் இன்டகிரேஷன். ஸோ வால்யூம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்பியரோட சென்டர் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா 0,0,0 அண்ட் ரேடியஸ் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா 3. ஓகேங்களா? சப்போஸ் நம்ம இதே எக்ஸாம்பிள் லைட்டா மாத்துறோம். எப்படி சார்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர்னு மாத்திக்கலாம். அப்ப இதனோட ரேடியஸ் என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா ஏ. அப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கான ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டு ஏக்கு பதிலா 3 போட்டோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பாருங்க. ஓகே, ஸோ நமக்கு என்னன்னா லிமிட்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ இசட் லிமிட் ஃபைன் பண்ணணும். ஸோ இசட் லிமிட் முதல்ல ஃபைன் பண்ணுறோம். இசட் லிமிட் எப்படி சார் ஃபைன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இசட் மட்டும் ஒரு சைடில், இந்த ஈக்குவேஷனில் இசட் மட்டும் ஒரு சைடில் இருக்கணும் சார். அப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். இசட் ஸ்கொயரோட வேல்யூ இல்லை, இசட் மட்டும் தான் எனக்கு வேணும் இல்லைங்களா? அப்போ இசட் ஈக்குவல்ஸ் டு plus or minus square root a square minus x square minus y square இல்லைங்களா? z ஓட வேல்யூ. ஓகேங்களா? தென் y லிமிட் வேணும். ஸோ y லிமிட் என்ன சார்னு கேட்டிங்கன்னா y லிமிட் ஃபைன் பண்ணுறதுக்காக z ஈக்குவல்ஸ் டு 0 போடுறோம். ஏன் சார் z ஈக்குவல் டு 0 போடுறோன்னு கேட்டிங்கன்னா z மெஷர் பண்ணிட்டோம். இனி y தான் மெஷர் பண்ணணும். அப்போ y மெஷர் பண்ணும்போது x y மட்டும்தான் இருக்கும். அப்போ இசட்டுக்கு 0 போடுறோம். எந்த ஈக்குவேஷன்ல சார்? இதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர்ல தான். அப்போ இசட்டுக்கு 0 போட்டால் என்ன சார் கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன சார் வேணும்? ஒய் தான் வேணும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். எனக்கு ஒய் தான் சார் வேணும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இப்போ ஒய் மெஷர் பண்ணிட்டோம். அப்போ லாஸ்ட் என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் லிமிட் தான் இருக்கும். எக்ஸ் தான் மெஷர் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ எக்ஸை மெஷர் பண்ணும்போது ஒய் முடிஞ்சுது. அப்போ ஒய்க்கும் 0 தான், இசட்டுக்கும் 0 தான். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கும் 0 இசட்டுக்கு 0 போட்டால் என்ன சார் கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சார்? இல்லை எக்ஸோட வேல்யூ என்ன சார்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏ கிடைக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் ஏ மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்டர் நமக்கு நல்லாவே தெரியும் 0,0,0 சென்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பியர் யூஸ்வலாக சர்க்கிள் இருந்துச்சுன்னா, சப்போஸ் சர்க்கிளோட 3 டைமென்ஷனல் வியூ தான் சார் ஸ்பியரு. இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியா ஃபைன் பண்ணணும்னு ஃபீல் பண்ணால் இந்த ஒரு பாசிட்டிவ் ரீஜியனை மட்டும் ஃபைன் பண்ணிட்டு இந்த பாசிட்டிவ் ரீஜியனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையான என்டையர் ஏரியா கிடைச்சிரும். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்கறோம்னா ஸ்பியர் பார்க்குறோம். அப்போ ஸ்பியர் பார்க்கும்போது என்ன சார் ஆகுனா 8 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ 8 டைம்ஸ் அதே பாசிட்டிவ் ரீஜனை மட்டும் ஃபைன் பண்ணுறோம். அது என்ன சார் பாசிட்டிவ் ரீஜன்னா? ஆரிஜின்ல இருந்து, ஃப்ரம் ஆரிஜின் டு ஸ்பியர். அப்போ ஆரிஜின்ல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் ஃபைன் பண்ணிட்டு, அதாவது ஸ்பியரை எக்ஸாக்டா 8 ஈக்குவல் பார்ட்ஸாக உடைக்க முடியும். ஸோ 8 இன்டூ பாசிட்டிவ் ரீஜன். அப்போ வால்யூம் கேபிட்டல் வி என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா 8 டைம்ஸ் ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி dz dy dx எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் கேபிட்டல் V 8 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்ட் ஸ்பியர்னா முடியும் சார், எலிப்சாய்டுனா இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ மற்ற பிளேன் ஏதாவது வந்தால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த சம் பொறுத்தளவுக்கு மாறும். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆரிஜின் எல்லாமே ஆரிஜின்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாமே ஆரிஜின்ல ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்க சார், 8 ட்ரிபிள் இன்டெக்ரல். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் வேல்யூ dz லிமிட் போடணும், தென் dy லிமிட், x லிமிட். ஸோ இந்த ஆர்டர் வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. எக்ஸோட லிமிட் என்ன சார்? மேக்ஸிமம் ஏ வரைக்கும் போகுது. ஈவன் தோ இட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஏ, நான் ஒரு பாசிட்டிவ் ரீஜன் மட்டும் தான் சூஸ் பண்ணுறேன். அதனால ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிமிட், எக்ஸ் கிளியர்லி அவுட்டர் இன்டெக்ரல், கிளியர்லி அவுட்டர் இன்டெக்ரல். அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ஏ இருந்தாலும் நான் பிளஸ் ஏ மட்டும் தான் எடுக்கிறேன். ஏன் சார் பிளஸ் ஏ எடுக்கிறேன்? நான் பாசிட்டிவ் ரீஜன் மட்டும் தான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஒய் அடுத்த லிமிட், அதாவது மிடில். அப்போ ஒய்யோட மினிமம் வேல்யூ அதுவும் 0 தான். ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும்
நான் பிளஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது ஒய்யோட லிமிட். தென் இசட்டோட லிமிட். ஸோ மினிமம் கண்டிப்பாக 0 தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தாலும் நான் ப்ளஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா யாரை சார் இன்டெகிரேட் பண்ணணும்னா இன்னர் இன்டெகிரல் தான் இன்டெகிரேட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ இன்னர் இன்டெகிரல் யார் சார்னு கேட்டிங்கன்னா அந்த டிஇசட் மட்டும் தான் இன்னர் இன்டெகிரல். அப்போ இந்த 8 சும்மா தான் சார் இருக்கும். இன்டெகிரல் 0 டு ஏ டிஸ்டர்ப் பண்ணலை. இன்டெகிரல் 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணல சார், அப்படியே இருக்கட்டும். இசட்டுக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் டிஇசட்னா வெறும் இசட் மட்டும்தான் வரும் இல்லைங்களா? அஸ்யூம் தட் தேர் இஸ் அ நம்பர் கால்டு 1. ஒன்றுமே இல்லைனாலும் அங்கே 1 இருக்கிற மாதிரி மீன் பண்ணுவோம். அப்போ 1 இன்டூ இசட் லிமிட் 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இல்லைங்களா? லிமிட் இன்டூ டிஒய் டிஎக்ஸ் கீப் ஆஸ் இட் இஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ 8 அப்படியே இருக்கட்டும் சார். இன்டெகிரல் 0 டு ஏ அப்படியே இருக்கட்டும். இன்டெகிரல் 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? தென் இந்த இசட்டுக்கான அப்பர் லிமிட் போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இதுக்கான அப்பர் லிமிட் இல்லைங்களா? லோவர் லிமிட் போட்டால் 0 போட்டாலும் சரி போடாட்டியும் சரி, இன்டூ டிஒய் இன்டூ டிஎக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் யாரை பொறுத்து சார் இன்டெகிரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்யை பேஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணணும் இல்லைங்களா? ஒய்யை பேஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த டேர்ம் லைட்டாக மாத்திரேன் சார். எப்படி சார் மாத்திரேன்னு பாருங்க. இன்டெகிரல் 0 டு ஏ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த டேர்ம் எனக்கு யார் சார் வேரியபிள்? ஒய் தான் வேரியபிள். அப்போ இங்கே ஒய் மட்டும்தான் வேரியபிள் இல்லைங்களா? அப்போ இந்த டேர்ம் என்ன சார்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். இது ஒரு கான்ஸ்டன்ட். அந்த டேர்ம் எப்படி சார் நான் எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன சார் பண்ணுறேன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் சார். இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்னோட கன்வீனியன்ட்டுக்காக லைட்டாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன சார் ஆகும்? ஸ்கொயர் ரூட்டும் பவர் 2வும் கட் ஆயிரும். அதே டேம் ரீட்டன் ஆயிரும். அப்போ இந்த டேமுக்கு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன்? நியூ நேம் நான் கேன்னு எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. கே ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக கே. அப்போ கே ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? கே ஸ்கொயர்ன்றது என்ன சார் ஆகும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். அப்போ இந்த டேம் என்ன ஆகுன்னு பாருங்க சார். நம்ம ரீரைட் பண்ணுங்க இந்த டேமை. இன்டெகிரல் 0 டு எப்படி இருக்கட்டும். இந்த டேம் என்ன ஆகுன்னு பாருங்க. 0 டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். அப்போ ரூட் வந்து என்ன சார் பண்ணணும்? கேன்னு போடணும். அப்போ இந்த லிமிட் கேன்னு ஆயிரும். ரூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க சார். ஸ்கொயர் ரூட். இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன சார் ரீப்ளேஸ் பண்றோம்? கே ஸ்கொயர். அப்போ கே ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இன்டூ டிஒய் அப்படியே இருக்கட்டும். ஆஸ் இட் இஸ் டிஎக்ஸ் வெளியே இருக்கு. இப்போ என்னோட எய்ம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா இந்த டேர்மை தான் இன்டெகிரேட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா? இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் யூஸ்வல் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சார்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பை 2. ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ ஏன்ற பிளேஸ்ல என்ன சார் இருக்கு? நமக்கு கே இருக்கு. ஏன்ற பிளேஸ்ல கே இருக்கு. எக்ஸ்ன்ற பிளேஸ்ல ஒய் இருக்கு. அவ்வளோதான் சார் வித்தியாசம் இல்லைங்களா? ஓகே, இதே லிமிட் அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சப்போஸ் இந்த டேர்மை மாற்றினா என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 8 அப்படியே இருக்கட்டும். இன்டெகிரல் 0 டு ஏ அப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த டேர்ம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் பை 2 எக்ஸ் பதில் என்ன சார் ஆகும்? ஒய். அப்போ ஒய் பை 2 ரூட் ஆஃப் ஏ. ஏக்கு வேல்யூ கே. ஸோ கே ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அதுக்கான வேல்யூ ஒய் ஸ்கொயர். கே ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஏ. ஏக்கான வேல்யூ கே. ஸோ கே ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ். எக்ஸுக்கான வேல்யூ ஒய். ஏக்கான வேல்யூ கே இல்லைங்களா? லிமிட் 0 டு கே.
ஸோ ஆஸ் இட் இஸ் டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். டிஎக்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 8 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இன்டெக்ரல் 0 to a டிஸ்டர்ப் பண்ணல. அப்பர் லிமிட் k அப்ளை பண்றோம் சார். அப்பர் லிமிட் நம்ம k அப்ளை பண்றோம். இந்த இடத்துல அப்ளை பண்ணி என்ன ஆகுன்னு பாருங்க சார். k அகைன் k. அப்ப k ஸ்கொயர் மைனஸ் k ஸ்கொயர் என்ன சார் ஆகும்? 0 ஆகும். அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆயிரும். செகண்ட் டைம் இங்க அப்ளை பண்ணுங்க சார். k தூக்கி இங்க அப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க. பிளஸ் k ஸ்கொயர் பை 2 sin இன்வர்ஸ் y பதிலா k. ஸோ k பை k ஆகும். இது அப்பர் லிமிட் சார். மைனஸ் மைனஸ் லோவர் லிமிட் 0 போடுங்க சார். இங்க இந்த இடத்துல 0 போட்டு என்ன ஆகும்? 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அதனால ஃபர்ஸ்ட் டைம் 0 பிளஸ் k ஸ்கொயர் பை 2. செகண்ட் டைம் அப்படியே தான் இருக்கும். sin இன்வர்ஸ் y பதிலா k போடுறோம். y பதிலா 0 போடுறோம். லோவர் லிமிட் 0. 0 போட்டிங்கன்னா எல்லாமே 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஆஸ் இட் இஸ் dx அப்படியே இருக்கட்டும். dx அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 8 இன்டெக்ரல் 0 to a அப்படியே இருக்கட்டும். k ஸ்கொயர் பை 2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இங்க என்ன சார் கிடைக்கும்? sin இன்வர்ஸ் k கட் ஆயிடும். அப்போ 1 கிடைக்கும். இது அப்பர் லிமிட். மைனஸ் லோவர் லிமிட் k ஸ்கொயர் பை 2 sin இன்வர்ஸ் 0. ஓகேங்களா? இன்டு dx இருக்கும். அப்போ நம்ம சைன்ல எப்போ சார் 0 ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதாவது சைன் 0வோட வேல்யூ 0. அப்போ இந்த டேம் என்ன ஆகும் சார்? 0 ஆயிடும். இப்போ சைன்ல எப்போ சார் 1 கிடைக்கும்? சைன்ல எப்போ சார் 1 கிடைக்கும்னா, சைன்ல இங்க ஒரு வேல்யூ போகணும். அப்போ சைன்ல எப்போ சார் 1 கிடைக்கும்? 5/2 sin 90க்கு தான் 1. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். இந்த 2 எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்போ 8 டிவைடட் பை 2 இன்டெக்ரல் 0 to a k ஸ்கொயர். k ஸ்கொயருக்கு என்ன சார் வேல்யூஸ் வச்சிருந்தோம் நம்ம? k ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர். அப்போ k ஸ்கொயர் வரக்கூடிய இடத்துல a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இந்த 2 எடுத்து வெளியே வச்சிட்டோம். அப்போ sin இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 5/2. sin இன்வர்ஸ் 1ஓட வேல்யூ 5/2 as it is dx. இந்த வேல்யூ 0. அப்போ செகண்ட் டைம் வராது. அப்போ 5/2 எடுத்து வெளியே வச்சிருங்க சார். இந்த 8ம் 2ம் கட் பண்ணுங்க. அப்போ 4 கிடைக்கும். ஸோ 4 இந்த 5/2 கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிருங்க. இப்போ 5/2 பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 0 to a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் dx. இப்போ இந்த 4ம் 2ம் கட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இன்டெகிரேட் பண்ணுங்க சார். x ஸ்கொயர் dx a ஸ்கொயர் dx இல்லைங்களா? அப்போ a ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட் கூட வேரியபிள் x. இங்க வேரியபிள் x மைனஸ் x ஸ்கொயர் இன்டெகிரேஷன் x கியூப் பை 3. லிமிட் என்ன சார்? 0 to a. அப்போ இந்த 2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், அப்படியே இருக்கட்டும். அப்பர் லிமிட் x பதில் a போடுங்க. ஆல்ரெடி a ஸ்கொயர் கூட a வந்துடும். மைனஸ் a கியூப் பை 3. லோவர் லிமிட் போட்டீங்கன்னா ஃபுல்லா 0. அப்போ லோவர் லிமிட்டே வேண்டியதில்லை. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் தான் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் தான். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். 2 அப்படியே இருக்கட்டும். a கியூப் வெளியே எடுத்துருங்க. அப்போ a கியூப் எடுத்தா 1 மைனஸ் 1/3 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ 2 a கியூப் இருக்கும். இது எல்சிஎம் எடுத்தா என்ன சார் கிடைக்கும்? 3 மைனஸ் 1/3. இல்லைன்னா என்ன சார் ஆகும்? 2/3 எழுதிக்கலாம். இப்போ 2 a கியூப் பிராக்கெட்டுக்குள்ள 2/3. அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன சார் வரும்? 2 again 2 என்ன ஆகும்? 4/3 a கியூப். ஸோ இது வால்யூம். அதனால கியூபிக் யூனிட்ஸ் போடுவோம். வால்யூம்ன்றதுனால கியூபிக் யூனிட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்பியர் x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர்ன்ற ஸ்பியருக்கான வால்யூம். நமக்கு என்ன சார் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறோம்? x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 3 ஸ்கொயர் கேட்டிருக்கிறோம். அப்போ ரீப்ளேஸ் 3, அதாவது ஏக்கு என்ன சார் ரீப்ளேஸ் பண்ணணும்? 3 ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு தேவையான வால்யூம் கேபிட்டல் V என்ன சார் கிடைக்கும்? 4/3 ஏக்கான வேல்யூ 3. அப்போ 3 கியூப். அப்போ 3 கட் ஆச்சுன்னா 2 கிடைக்கும். அப்போ 4 இருக்கும், இருக்கும், 3 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 3 ஸ்கொயர் என்ன சார்? 9. அது கூட 4 மல்டிப்ளை பண்ணா 36.
அப்போ 36 பை. இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்ட ஆன்சர். ஆனா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. ஏ ஸ்கொயர் ரேடியஸ் ஏக்கு ஒர்க் பண்ணிட்டனாலே மீதி எல்லாமே ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.